இதே உங்களுக்கு வேலையா போச்சு. என்னால முடியல, டயர்டா இருக்கு. ஜலகல 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 ஜல. குமார் கை வச்சு தள்ளாதப்பா. நான் எங்க கை வச்சு தள்ளேன்? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். சைலண்டா இருக்கணும். மூடு மூடு. அனிதாக்கா, நான் விக்ரம் அண்ணாக்கு வந்து தக்காளி வெட்டுவது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டேய், முதல்ல அனிதாக்காக்கு சொல்லி கொடுங்கடா. ஆனா நீ நல்லா பண்ற. ஏங்க உன் கிளவுஸ் எல்லாம் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் யார கலாய்ப்பேன்? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். நம்ம மோசம் போயிட்டோம். அடடே, ஆச்சரியக்குறி. அது பாரு, டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம. கிளையண்ட் கானா வினோத்தை எக்ஸ்போஸ் செய்ய போறேன்னு எனக்கு புரியல. நெகட்டிவ் போட்டோகிராஃப் அவர் எக்ஸ்போஸ் செய்வதற்கு நிறைய போறான்டா. தேங்க்யூ சார். இதெல்லாம் நல்லா இருக்க நான் மனதார வேண்டிக்கிறேன். பாண்டவா இவங்களாம் நல்லா இருக்கணும். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். இவருக்கு டைவர்ஸ் கேஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கான். அதுக்கு நம்ம பார்த்து வைக்கலாமா? நம்ம பார்த்து பிரிச்சு வச்சிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹலோ ஜலி டெக்ஸ் மக்களே, நேத்துல எபிசோட பார்க்கணுமே, ஃபுல்லா ஃபன்னா சிரிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனா மத்தபடி வேற கண்டென்ட் இல்ல. பாட்டு அரோரா டான்ஸ் எல்லாம் பார்க்கணும், மிரட்டி விட்டுட்டாங்க. போதும்பா, முடியல. ஓகே, இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம அரோரா டான்ஸையும் வரிசையா ஒன் பை ஒன்னா பாத்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்துனா கனி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கனி அந்த கேங்கோட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் உட்காந்து சிரிச்சு சத்தமா பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சாண்ட்ரா வந்து எட்டி பார்த்தோன்னே இவங்க சிரிக்கிறத பார்த்தோன்னா காண்டாயிட்டாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் சாண்ட்ரா என்ன நினைச்சாங்க தெரியல, டக்குன்னு எந்திரிச்சு பெட்டெல்லாம் எடுத்து வெளியே போறாங்க. நேரா கார்டன் ஏரியால போய் படுத்துட்டாங்க. இதை பார்த்த சபரி வந்து ஐயோ கன்வின்ஸ் பண்ண போயே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து அரோரா கூப்பிடுறாங்க. அரோரா வந்து பயந்துக்கிட்டு நான் வரலப்பா அப்படின்னு தப்பிக்க பாக்குறாங்க. இதெல்லாம் வேலைக்காது. நான் வரமாட்டேன். இதுக்கப்புறம் சபரி போயிட்டு கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா பட் அவங்க வந்து கன்வின்ஸே ஆகல. அதுக்கப்புறம் அரோராவும் வினோத்தும் போயிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சாண்ட்ரா பீஸ் வந்து கன்வின்ஸே ஆகாம டைம் என்ன ஆச்சு தெரியுமா, ஸ்கூலா இது அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு மணி பார்க்கவே தெரியாது. இதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து அப்போ வந்து உங்களை வேனுக்குனே தான் வெளியே படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சத்தம் போட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ இவங்க பண்றதெல்லாம் வந்து என்ன சார் அக்கிரமமா இல்லையா சார், உங்களுக்கு தெரியலையா சார் அப்படின்னு வினோத் பக்கம் திருப்பி விடுறாங்க. லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா. இதுக்கப்புறம் காலையில விடிஞ்சி அதில் விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சுபிக்ஷா சொல்றாங்க இவங்க வந்து வேனுக்குனே வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கட்டும், அதை வச்சு நம்ம வந்து சிம்பதியோ இல்லைன்னா வெளியே தெரியற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே எடுத்து லட்டு மாதிரி இந்த மாதிரி கொடுத்தா அவங்க பண்ணாமே இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு விக்ரம் வந்து சி என்னது இது சைல்டிஷா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில வந்து பிரஜனுக்கு வந்து அவங்க குழந்தைதான் போல இருக்கு. குழந்தைனா பொம்மை வச்சுக்கிட்டு விளையாட வேண்டியது. இதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து அதே சோபால எந்திரிச்சு உட்காந்து யார்ட்டையாவது பேசலாம்னு நினைச்சிருக்காங்க போலக்கு. அமித் மாட்டிட்டான். ஸோ அமித் கிட்ட நடந்த விஷயத்து அது மட்டும் இல்லாம இந்த பீஸை வச்சு நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்குமோ சொல்லிடணும்னு நினைச்சு எல்லாத்தையும் கேமரா முன்னாடி சொல்றாங்களாமா. இதை பார்த்த அமித் வந்து கரெக்ட் அப்படின்னு தலையாடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கனி என்னன்னா உள்ள சாண்ட்ரா பத்தி புட்டுன்னு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் கண்ணாடி மாதிரி இல்ல, நீ எதை காட்டுதியோ அதை அப்படியே திருப்பி காட்டுவோம்ல. ஆனா வெளியே இருந்து உள்ள போகும்போது இந்த மாதிரி கிடையாது. ஆனா உள்ள போய் நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்களா இல்ல அவங்களோட தங்கச்சியான விஜயலட்சுமி வெளியே இருந்து இன்புட் கொடுத்தது இப்போதான் அவங்க வந்து அதை வந்து எடுத்து பேசுறாங்களான்னு தெரியல. ஆனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கனிக்கு. வாய் மட்டும்தான் அவனது,
வார்த்தையெல்லாம் என்னது? இதுக்கப்புறம் சாண்ட்ராவை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த சபரியும் வினோத் எல்லாரும் போய் சமாதானப்படுத்துறாங்க. அப்போ வந்து நான் வேனுக்குனே பண்ணேன்னு சொல்றீங்களா அப்படின்னு சபரி கேட்டதுக்கு, ஆமா நீங்க வந்து ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கீங்க, அது வேனுக்குனே பண்ணலையா அப்படின்னு இந்த பீஸ் உங்களை சண்டைக்கு இழுக்கிற மாதிரியே வந்து பேசுறாங்க. இதை பார்த்த சபரி வந்து இங்க இருந்தா செட் ஆகாது, நம்ம கிளம்பிடுவோம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் சாண்ட்ரா விடாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சீப்பான கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இதுக்கப்புறம் அமித் வினோத் வந்து உங்க சமாதானப்படுத்தி என்னன்னு புரிய வச்சுலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாண்ட்ரா விடாம பேசிட்டு இருந்தாரா, இதை பார்த்த வினோத் வந்து அப்ப நான் வந்து கனியை கூப்பிடுறேன், அவங்ககிட்ட பேசிடுங்கன்னு சொல்லி கனியை கூப்பிட சொல்லிட்டாங்க. சரி வந்து எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க. ஆனாலும் வந்து சாண்ட்ரா பேசி அப்படியே திருப்பி வினோத் பக்கம் திருப்பி விடுது. நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாலா இருந்திருக்க. இதெல்லாம் வந்து அமித் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான், என்ன பண்ணனே தெரியாம. சம்மந்தமில்லாத கேஸ் எல்லாம் போட்டு என்ன கொல்ல பாக்குறீங்க? ஆனா நான் ஒண்ணு வினோத்திட்ட மட்டும் சொல்லியே ஆகணும். வினோத் இவங்க கிட்ட இருந்து வெளியே போயிரு, இல்லைன்னா கண்டிப்பா வந்து உன்னை கும்மி அடிச்சு உன்னை வெளியே பதலாம விட மாட்டா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா வினோத். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து சம கடுப்புல வெளியே போயிட்டான். ஏன்னா வினோத்தோட டோன் தான் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி விட்டால சாண்ட்ரா, அதனால சம கடுப்புல வெளியே போயிட்டான். இதை பார்த்த சாண்ட்ரா வந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆனா அமித் உட்காந்து சமாதானப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து இந்த பீஸ் கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கு. அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு. அதுல வந்து டே 2 அப்கிரேஷன். அது என்னன்னா ஆக்டிவிட்டி சீரியஸ்ல 2 பேர் போயிடணுமா, இங்க 2 பேர் கண்டுபிடிக்க உட்காந்துருக்கணும். ஸோ இங்க பாட்டு போட்டு அவங்க டான்ஸ் ஆடணும். ஸோ இங்க இருக்கிறவங்க, அதாவது பிளாஸ்மா டிவில இருந்து பாக்குறவங்க வந்து இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணுமாமா. இதை கேட்கும் போது என்னடா கேம் அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஆனா கேம் ஒக்க தான். ஆனா உள்ள போன விக்ரம் அரோரா அந்த 2 பேரால தான் ஃபன்னே. ஆனா அவங்க விக்ரம் கையாட்டுறத வச்சு அவங்க சிம்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சிம்பு நடிக்கிற எல்லா படத்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த தக்லைஃப்ல வர்ற ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு தெரியவே மாட்டுக்கு. ஐ திங்க் வந்து அந்த பாட்டுல ஒரு ஹூக் ஸ்டெப் இருக்கும் தெரியுமா? இந்த டான்ஸ் ஆட என்னமோ மட்டும்தான் டான்ஸா? இந்த ஹூக் ஸ்டெப்பை வந்து அரோரா போட்டுருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க சுபிக்ஷாவும் ஜெவ்ஜேவும். அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. அதுக்கப்புறம் அவங்க வந்து அரோரா ஆடிட்டே இருக்காங்க. இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல, டைம் போயிட்டே இருக்கு. அரோராவால ஆடி முடிக்கவே முடியல. ஸோ ஆடிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து படுத்தது மாதிரி டயர்டாகி படுத்துட்டாங்க. இதுல இன்னொரு காமெடி வேற. இங்க பக்கத்துல இருக்க விக்ரம்க்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டவுஸ் வேற கீழே இறங்கிட்டு இருக்கு. அதை வேற தூக்கி தூக்கி போட்டு வைக்கிறது மேனேஜ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாரு. கட்சி கூடையில அண்டர் தச்சு போட்டுருங்க. ஆனா இந்த பீஸுங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து மூச்சு முட்டை உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 பீஸுங்களும் வெளியே உட்காந்து சம்பந்தமே இல்லாத பாட்டுலாம் கண்டுச்சிட்டு இருக்கு. என்ன பாட்டுல வரும்? இது கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன், இது மன்மதனு. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப, தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா, அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் பிக் பாஸே பாவப்பட்டு 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதை நான் கடைசியா போடுறேன், அதுக்கு முன்னாடி அடுத்த பாட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த பாட்டு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3வது பாட்டு போட்டாங்க பாருங்க. அப்பவும் இந்த பீஸுங்க கண்டுபிடிக்க தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன பாட்டு, இவங்க எப்படி ஆடிட்டாங்க நீங்களே பார்த்துட்டு வாங்க. இப்ப பாரு, ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. அவள் வருவாளா, அவள் வருவாளா. ஐயோ Come on. காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்க, எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் மூளை கிடையாது. ஆனா இந்த பீஸுங்க கண்டுபிடிக்க முடியலையா? சோ அரோரா இதுலயும் வந்து டயர்டாயி எங்கடா போங்கடா டே, என்னால ஆட முடியலடா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அப்படியே ஸ்டாச்சு ஆகி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் வருவாளா, அவள் வருவாளா. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டே தம்பி எதாவது பேசுப்பா. இதுக்கப்புறம் வந்து அரோரா வந்து சேர்ல உட்காந்துட்டாங்க. ஆனா விக்ரம் வந்து ஹெவி கொண்டு அந்த பாட்டுல இருக்கிற ஸ்டெப்பை அப்படியே டிட்டோவா காப்பி பண்ணி போடுறாங்க. ஆனா அப்பவும் அந்த பீஸை கண்டுபிடிக்கல. A few minutes later. அரக்க பறக்க இறக்காதீங்க,
அக்கக்கா கலண்டு வந்துட போகுது. என்னடா நல்லா தான் போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிருந்தேன். பாரு இருக்கணும்ல, பாரு வந்து இருந்தாலே பீடை தானே. ஸோ அந்த பீடை பாரு வந்து உள்ள வந்து கெடுக்கிறதுக்காண்டியே உட்காந்து எதையோ ஒன்று வாயில வந்ததெல்லாம் பாடிட்டு இருக்கா. தில்லானா 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 மோகனாம்பாள். என்னதான் பீடை வந்து என்னதான் கத்துன்னு கத்துனாலும் இங்க இந்த பீஸுங்க எப்படி சொன்னாலும் புரியாது போலக்கு. அந்த அவள் வருவாளா காட்டுக்கு எங்கெங்கெல்லாம் போயிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இல்லம்மா சொல்லாமலே உள்ளம் கொள்ளுமா. அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ஏதா ப்ராப்ளமா? இதுக்கப்புறம் பிக் பாஸ் எங்க அம்மா கடுப்பாயிட்டு உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேங்கல, அடுத்த பாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போனாங்க. ஆனா அடுத்த பாட்டுக்கு எவ்வளவு ஈஸியான பாட்டு. இந்த பாட்டை பின்னாடி இருந்து பாரு எடுத்து கொடுக்குற வரைக்கும் இந்த சுபிக்ஷா பீச்சுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். அது என்ன பாட்டுனா மட்ட சாங். விஜய் சார் ஆமா இது ஐயோ ஒரு நல்ல வார்த்தை. அதாங்க அதை சொல்றேங்க. அது பிளரணம் பிரசவம் விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டு ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்களா? இதுக்கப்புறம் அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க சுபிக்ஷா. ஆனாலும் அந்த பாட்டை பாடுறன்னு போட்டு கொன்னுட்டாங்க நம்மள. அப்படியே போட்டனா ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போட்ட பாட்டை போட்டு விட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போட்ட பாட்டுல எந்த டிஸ்டர்பையும் மாத்தல. அந்த சிங்கிச்சானுக்கு சிங்கின்னு அடிச்சிட்டு இருந்தாங்களே அதே ஸ்டெப் தான் போட்டு விட்டாங்க. ஆனா அந்த சுபிக்ஷாவை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதுக்கப்புறம் அவள் வருவாவை பாட்டு போட்டாங்க. ஆனா அப்பவும் அந்த பீஸுங்க கண்டுபிடிக்காம செம கடுப்பானாங்களா. அதை பார்த்த பிக் பாஸ் வந்து நீ ஒன்னும் கிழிச்சுக்கிட வேண்டாம், நீ எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமையும் ஆரோராவையும் வெளியே வர வச்சுட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட இந்த பாட்டு என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு சபரி வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கு பேசாடி சபரியே அனுப்பியிருக்கலாம். இந்த 2 பீஸுங்களும் அனுப்பி ஒரு பிரோஜனமும் இல்ல. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. இதுக்கப்புறம் பாருக்கும் கம்முருக்கும் எப்பவும் போல அந்த ட்ரையாங்கிள் மேட்டர் தான். என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கம்மு கேட்கறான். ஏன்னா பாரு வந்து திரும்பியும் அரரா பிரச்சனையை இழுக்க ஆரம்பிச்சுட்டா. என்ன சந்தேகப்படுறியா? அப்படி இல்ல, கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிரேக் போட்டு யோசிக்கணும்னு தோணுது. என்ன நம்பல? இதுக்கப்புறம் கம்மு வந்து அப்படிலாம் கிடையாது, இது ரியாலிட்டி ஷோ, இன்னுமா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஃபன் பண்ணிட்டே இருப்போம். நான் சொல்லிட்டேன்ல அவ ஃப்ரெண்டு, நீ வந்து ஃப்ரெண்டோட மேல அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொன்னோடனே பாரு வந்து அப்படியே வெக்கப்பட்டு அவங்ககிட்ட பேசுறாங்களாமா. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. இதுக்கப்புறம் வந்து நைட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ராக்கு பயந்து இந்த பீஸுங்க எல்லாரும் பெட்டை தூக்கிட்டு வெளியே போய் உட்காந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள் தான், வேற யாரு? சரி ஓகே, நேரத்தில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நேரத்தில் எபிசோட் எவ்வளோ காமெடியாக இருந்துச்சு, அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபன்னாக டெலிவரி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எம்டியாக தானே இருக்குது, போட்டு விட்டு போங்க. சரி ஓகே, நான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் தான் உங்கள் ஜாலி. பை.